அண்ணாமலை வந்து முதல் நாள் வேலைக்கு போகிறதுக்காக வெளியே வராரு. அவர் வழி அனுப்புறதுக்காக எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ விஜய் வந்து அவசர அவசரமாக வெளியே ஓடி வர்றாங்க. விஜய் அப்படி ஓடி போனதை பார்த்து என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ விஜய் இருந்துட்டு ரோட்டில் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு ரோட்டில் யாரும் இல்லைங்க, வாங்க இப்போ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. விஜய் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சரி ஓகே நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. முத்து வந்து அண்ணாமலை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அப்பா இப்போவாது நான் சொல்கிறது கேளுப்பா, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நான் சொன்னது தான், நீ கிளம்புடா முதல்ல இங்கிருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்படி பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ரோஹிணி வந்து ஆட்டோவில் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து இறங்குறாங்க. அண்ணாமலையும் முத்துவும் அங்கே பார்த்தோன்னா அவங்க அப்படியே பயங்கர ஷாக்காகி அப்படி நிற்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக கிருஷ்ணன் வந்து முத்துவை பார்த்துறாரு. அங்கே பாருமா முத்து மாமா, நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடருக்கு பார்க்குறான். டே கிறிஸ் பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கிருஷ்ணோட வாயை பொத்திட்டு அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்து ஆட்டோவில் போய் உட்காந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முத்துவை ஒரு வழியாக கிளம்ப சொல்லிடுறாரு. முத்துவும் கிளம்பி அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அண்ணாமலை வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கிற பக்கமாக உள்ளே போயிடுறாரு. ரோஹிணி அப்படியே வந்து ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட வந்து அங்கே போறாருல அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்திருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலைக்கு அப்படிங்கும்போது அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக வேலைக்கு வந்திருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியுமே அவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரோஹிணி வந்து பையனை ஸ்கூலில் விடாமையே வீட்டுக்கு திருப்ப கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிருஷ்ண பார்த்தோன்னா ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு என்னடா இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிருஷ் வந்து கோவமாக பேக்கை தூக்கி வீசிட்டு ரூம்குள்ளே போய் கதவை பிடிக்கிறாரு. அப்போ பின்னாலே வந்து ரோஹிணி வந்துட்டு டே கிருஷ் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு கல்யாணம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. சரி சரி சொல்லு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாம் என் நேரம், எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதே தெரியல, நான் வந்து ஒரு இன்ச்சு ஏறுனா எனக்கு ஒரு முளம் சறுக்கி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜோட அப்பா அந்த ஸ்கூலில் தான் வேலைக்கு சேர்ந்திருக்காராமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ ஸ்கூலும் மாற்ற முடியாது, அத்தனை பணத்தை கட்டி அந்த ஸ்கூலில் சேர்க்கவும் செஞ்சாச்சு, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுக்கு உடனே ரோஹிணி வந்துட்டு அவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும்தான் வேலைக்கு வருவாராமா, அதனால புதன்கிழமை மட்டும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதை எப்படி அனுப்பாமல் இருக்க முடியும், ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, வாரம் புதன்கிழமை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் என்ன நினைப்பாங்க, கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே பாரு நான் சொன்னதை மட்டும் செய்யாதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி பயந்து ஓடிட்டு இருப்பேன், பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விவரமாக சொல்லிடுனியே, உங்கள் மாமனார் பார்த்தா நல்லவராக தான் தெரிகிறாரு, அவர்கிட்ட வந்து உன்னோட விஷயத்தை எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்லி அவருக்கு புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாரு நீ பார்க்குறவங்க எல்லாத்தையும் நல்லவங்களா நினைக்காத, எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம பிரச்சனைன்னு கொண்டு போகும்போது தான் அவங்களோட சுயரூபம் தெரியும், அதனால் நீ இதெல்லாம் பேசாத, எப்போ யாருக்கிட்ட யார் மூலியமாக நான் சொல்லணும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த சமயத்தில் நான் எல்லா உண்மையும் சொல்லிக்கிறேன், நீ பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க, அதனால் நேரம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்தை இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜோட ஃபோன் வருது ரோஹிணிக்கு. எடுத்து பார்த்துட்டு என்ன மனோஜ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி நான் வந்து அந்த பங்களா சொன்னான்ல ஈஸியாரில், அங்கே வந்து பார்க்கறக்கு வந்திருக்கேன், நீ வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி மனோஜ் நீ அந்த லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து காரில் இறங்கிட்டு அந்த வீட்டையே ஆண் பார்த்துட்டு நிற்கிறாரு. கூட வந்து அந்த பார்க் ஃப்ரெண்டு பார்த்துட்டு பார்த்தியா ப்ரோ நான் இந்த மாதிரி வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வீட்டோட ஓனர் வெளியே வந்துட்டு அவர் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து இந்த வீட்டை வந்து நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கவங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்லா தனமாக இருக்கவங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களை பார்த்தாலும் நல்லவராக தான் தெரியுது, அந்த வீட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறது எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருங்க சார் என் ஒய்ஃப் வந்துட்டோம், என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறமே நான் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கும், என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நேரம் கரெக்டாக ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி பார்த்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நம்ம பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டோம், பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்துட்டோம்னாவே எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேறிடுவோம், அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சிருக்குது, உங்கள் வீட்டுக்கார உங்களையும் வந்து விட்டு கொடுக்காம நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டையே பார்ப்பேன்னு சொல்லி நிற்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ரோஹிணி வந்து வாசப்படியில் கூட கால் வைக்கல, வீட்டை பார்த்துட்டு ஆண் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா ரோஹிணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, மேலே போய் பார்க்கறக்கு போகிறாங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க. வீட்டு ஓனராக அவங்க ஒய்ஃபு அந்த பார்க் ஃப்ரெண்டு எல்லாருமே கீழே நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் மேலே போய் எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறாங்க. கடைசியில் மொட்டை மாடிக்கும் போயிடுறாங்க. மொட்டை மாடியில் போய் நின்று பார்த்தா அப்படியே கடல் பீச் எல்லாமே சூப்பராக தெரியுது. அதுலேருந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹிணியும் தனியாக போகணும், இந்த வீட்டை வாங்கி நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் மொட்டை மாடியில் நின்றுட்டு கடலையும் பீச்சையும் பார்த்துட்டு கனவு கண்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.